ஜோசி ரெமிட்டன்ஸ், வாசிக்கு மேல் வாசி, பரிசு வர, பணப்பரிசு தொகை உடன் மேலும் பல பரிசு. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி மக்கள் பல்வேறு வகையிலான இன்னல்களை சந்தித்து கொண்டே வருகின்றார்கள். என்றாலும் கூட அந்த காலத்திலே தத்தமது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையிலே சில முறைமைகளை கையாண்டு தமது மனங்களை சாந்தப்படுத்தி கொண்டு தம்மை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குறிப்பாக பல்வேறு வகையில் பேசிக்கொள்ளலாம். ஆன்மீக சிந்தனை என்பது மக்கள் மத்தியிலே ஒரு 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 வகையான ஒருமிப்பை கொண்டு வருகின்ற ஒரு வகையான படிமுறையாக காணப்படுகின்றது. அந்த ஆன்மீகத்துறைக்குள்ளே நாங்கள் சென்றோமாக இருந்தால் அங்கே தியானம் மற்றும் அதை ஒட்டியதான பல்வேறு வகையான செயற்பாடுகள், அதிலே மனதை ஒருநிலைப்படுத்துதல், தியானம் இருத்தல், அவ்வாறே இன்னொரு வகையிலே நாங்கள் யோகா நிலை என்று கூட நாங்கள் சொல்லலாம். இன்று பல்வேறு வகையிலே மனவளக்கலை என்று கூட ஒரு வகையாக இந்த மக்களின் மனங்களிலே ஒரு வகையான ஒருமிப்பையும் மன வலிமையும் கொண்டு வருவதற்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த ஆன்மீக செயற்பாட்டாளர்களால் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் உண்மையிலே சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இன்று நாங்கள் சமூகத்திலே, நாட்டிலே, பிரதேச ரீதியாக ஏராளமான இன்னல்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இன்னல்களுக்குள்ளே நாங்கள் எங்களை சூழ உள்ள நிலைகளை நாங்கள் வளப்படுத்துவதற்கான ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கே மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய மனம், உள்ளார்ந்த மனத்தை நாங்கள் சாந்தப்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய உடலை நாங்கள் ஒரு சார்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வாறான முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம். அதற்காகத்தான் பல்வேறு வகையான மத செயற்பாடுகள், ஆன்மீக செயற்பாடுகள் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதை மக்கள் பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அதற்குள்ளே தான் ஒரு வகையிலான மதம் கடந்த நிலையிலே இந்த ஆன்மீக செயற்பாடுகள், ஒரு வகையான நாங்கள் யோகா என்று சொல்லி கூட அழைத்து கொள்ளலாம், அவை இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு பரிமாண நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க இருப்பது இந்த ஆத்மீக நிலையை நாங்கள் மேம்படுத்துவதற்கான ஒரு யோகா சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலை செய்வதற்காக வெவ்வேறு நாடுகளிலே இருந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களையும் நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த கலந்துரையாடலை செய்கின்றோம். யோகா அல்லது இது ஒரு ஆன்மீக செயற்பாடாக இருக்கின்றது. எவ்வாறு இது இன்றைய சூழ்நிலையிலே மக்களுக்கான ஒரு தேவையான அல்லது மக்களை வளப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய நிலையிலும் சரி, முந்தின காலத்திலும் சரி, நாங்கள் இருப்பது ஒரு மனித விழிப்புணர்வில். பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் என்ற அந்த விழிப்பு நிலையில் தான் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்கிருந்து உண்மையில் வந்தோம் என்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லை. நாங்கள் எல்லோரும் எங்கிருந்து உண்மையில் வந்தோம், எந்த சக்தியின் மூலம் நாம் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டோம் என்ற அந்த விழிப்புணர்வை நாங்கள் ஒரு கொஞ்சம் உள்முகமாக நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாங்கள் எல்லோரும் ஒரு மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்று அந்த விளக்கம் நமக்கு எளிமையாக கிடைத்துவிடும். ஸோ அவ்வாறு கிடைத்து விட்டால் என்ன கிடைக்கிறது என்றால், மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு முற்றாக இல்லாமல் போகிறது. ஸோ நம்முடைய மனக்கட்டுப்பாடுகள், கொள்கைகள், எமக்கென்று நாமே வகுத்து கொண்ட கொள்கைகளில் இருந்து நாம் விடுபடுகின்றோம். அத்தோடு எமக்கு அகங்காரம், அதுகள் இப்போ மற்றவர்களுக்கும் எமக்கும் இடையில் உள்ள அகங்காரம், அதுகள் எல்லாம் எமக்கு விடுபடுகிறது. அதனால் கோபம், சண்டை என்பன மனிதர்களுக்கிடையே குறைகிறது. குறைந்து நாம் எல்லோரும்
ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு நிலைக்கு நாம் செல்லும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கிறது. ஸோ அந்த அமைதி நிலையில் தான் நாம் நிதானமாக சிந்திக்க முடியும். ஸோ எமது தியான முறையில் இந்த அமைதி நிலை எமக்கு நிரந்தரமாக கிடைக்கிறது. ஏனென்றால் எமக்குள் அகக்கண் திறக்கிறது, அதாவது எமக்குள் அறிவு கிடைக்கிறது. அந்த அறிவு மூலம் எமக்கு அந்த நிலை, அந்த முழுமையான ஒரு நிரந்தரமான ஒரு அறிவும் மேட்டமும் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த மேட்டத்தில் இருந்து அதை நாம் சொல்லலாம் ஆத்ம விழிப்புணர்வு என்று. ஸோ அந்த ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்த பின்பு நாம் இந்த தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போகின்றோம். வளர்ந்து கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், எமக்கு அறிவு வளர்கிறது, எமக்கிடையே உள்ள வேறுபாடுகள் மறைந்து அமைதியும் அன்பும் கிடைக்கிறது. இவ்வாறு எமக்குள் நாம் அமைதியும் அன்பும் பெற்றுக்கொள்ளும் போது அது தானாக மற்றவர்களுக்கும் பரவுகிறது. ஸோ இந்த தியான முறை எமது குருவான ஸ்ரீமாதஜி நிர்மலா தேவி அவர்களால் தான் இந்த நவீன காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மிகவும் எளிமையான, மக்களால் கூட எல்லோராலும் பயிலக்கூடிய முறையில் ஒரு எளிமையாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஆயிரக்கணக்கான நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பயின்று பயனடைகிறார்கள். இது எங்க இந்த நாட்டை குறிப்பாக வடக்கை, அதாவது இலங்கை இந்த பகுதியிலே எவ்வாறு இது கொண்டு வரப்பட்டிருக்கு? அதுதான். ஸோ நாங்கள் எல்லாம், நான் இந்த தியான முறையை நான் அமெரிக்காவில் இருக்கும்போது தான் கற்றுக்கொண்டேன். ஸோ இந்த முறையை எமது நாட்டுக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் தான் நாங்கள் இவ்வாறு பல நாடுகளிலிருந்து குழுக்களாக வந்திருக்கின்றோம். ஸோ இந்த முறை தான் நாங்கள் பெரிதாக இந்த இலங்கையில் இதை அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றோம். Yeah, so it is very simplifying to do Sahaja Yoga meditation. I'll tell a little bit of history why it is very simple for the human beings. So Srimati Ji, Nirmala Devi Ji, she saw that the world, the humanity was going through a lot of seeking, and they were not able to understand how to make themselves balanced, how to make themselves, worthy of divine intention, or how to make themselves in a way that they can think a little bit less and, be more in peace. And people were getting lost with all kind of false gurus, and, they were thinking by paying money you can actually be spiritual. Then Shrimadaji thought that there should be a process for the humanity by which they can achieve what the Muni Rishis, the one who meditates on the Himalayas, achieves, can be easily available for the humanity. So then in 1970, she opened this chakra, the last chakra, which we call as Sahasrara. And through that, she simplified all this asanas, all this kind of yoga movements which we have heard that the saints are doing, and they're trying to achieve their self-realization. She simplified everything and she made it a very common, simple method which can be practiced by every human being, whatever they do in their life, as a profession or as a person. Anyone can be a child, can be a male, female, no distinction on that, right? So that is why the history came, why it is simple, because she didn't want people to leave their home or to leave everything, the job, and just go to the Himalayas and search for God. So she brought that method from all the searching to simplify to the world, and she gave this unique method of meditation to the humanity, absolutely free of cost, which can be practiced in a daily basis for 5 to 10 minutes, according to the time the person has. And of course, during the whole show which we are doing with you, we will be doing that with the public also, so that they can practice at home, whenever they want. Yeah. What are the basic preparations need to anyone want to follow this the meditation process? What is the basic
preparation they need to have. So that is the most beautiful part of Sahaja Yoga meditation, is that there is no basic requirement as such. You have to be a human being. Of course, that is the basic. But you just need to have the desire to know yourself, to know what is truth inside, to know, to be connected with the one who has created us. So if that desire is there, that seeking is there, then that is the basic requirement. Because we all know something, we get something when we look for it, right? Like we seek for food, for job, or for whatever it is. We always seek. So that seeking of the truth, the desire has to be there. Then only it is just there. Okay. நாங்கள் இதில் இப்போ நீண்ட காலம் இப்போ நாங்கள் உலகத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பிரச்சனை என்றது மக்களுக்கு இடையில் போராட்டங்கள் என்றதெல்லாம் மலிந்து போயிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இவ்வாறான செயற்பாடுகள் எப்படி மக்கள் மத்தியிலே ஒரு ஈர்ப்பை அல்லது வரவேற்பை ஏற்படுத்துகின்றது? The universe is have a lot of confusion, lot of fights and lot of arguments, disagreements, and very, very complicated. So in this regards, how the present world, the present universe accept these kind of initiations, and how much they are interesting to follow the process of any kind of spiritual activities. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் என்னன்னா, மனிதனுக்குள் அன்பு இருந்தால்தான், அவர்களுக்குள்ளே ஒரு அமைதி இருந்தால்தான் உலக அமைதி கிடைக்கும். ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிகள் அந்த கொள்கையை வெவ்வேறு நமக்கு நாடுகளில் போய் அதை பரப்பியுள்ளார்கள். அந்த மனிதருக்குள், ஒவ்வொரு மனிதருக்குள் எப்படி இந்த அன்பு வரும் என்றால், இந்த சஹஜயோகா தியானம் மூலமாக நமக்கு இந்த ஒரு அன்பு வருகிறது. அதன் மூலமாக கூட்டாக இது பரவ இப்போ இந்த கஷ்ட காலங்களில் எது முக்கியம் என்றால் தியானம் முக்கியம். எல்லா வயதுகளுக்கும் இது முக்கியம். சிறியவர்கள், அப்புறம் படிப்பாளர்கள், அப்புறம் பெரியவர்கள், முதியோர்கள், அனைவருக்கும் இந்த தியானம் முக்கியம். ஏன் இது முக்கியம் என்றால், நமக்குள் அந்த முதுகெலும்பு ஆரம்பத்தில் ஒரு முக்கோண எலும்பு இருக்கின்றது. அதுக்குள் குண்டலினி சக்தி இருக்கிறது. அந்த தாய் சக்தி மேலே எழும்பொழுது நமக்குள்ளே இருக்கும் இந்த சக்கரங்களை சுத்திகரித்து நமக்கு இந்த உச்சந்தலையில் எங்கும் ஒரு இறை அன்பு இருக்குது. அந்த இறை அன்புடன் இணையும் பொழுது நமக்குள் ஒரு சாந்தம், அமைதி, பேரின்பம் வரும். ஆகையினால் எது முக்கியம்? இந்த கடின காலத்தில் அனைவரும் தியானத்தை பயின்று, இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, இது ஒரு முக்கியமான ஒன்று. அந்த காலம் இந்த காலம் அடுத்தது சொல்லுவோம். ஆனால் அனைவரும் இதை பயின்று இதை தியானிக்கும் பொழுது நிலைமை மாறும். ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? யோசித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த யோசனை தான் நமக்கு ஒரு முதல் எதிரின் என்று கூறலாம் இந்த அமைதிக்கு. என்ன காரணம்? நமக்கு எண்ணங்கள் கடந்த காலங்களிலிருந்து வருகின்றது, வருங்காலத்திலிருந்து வருகின்றது. இது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொண்டால், நாம் குதிரை இருக்கின்றது, குதிரைக்கு கடிவாளம் இருக்கின்றது, நாம் குதிரையை ஓட்டுகின்றோம். நாம் குதிரையை ஓட்டத் தெரிந்து கடிவாளத்தை உபயோகிக்க தெரிந்தால் நாம் குதிரையை எங்கே போக வேண்டும் என்று நம்மளால் செல்ல வைக்க முடியும். ஆனால் இப்போ காலகட்டத்தில் அப்படி இல்லை. அந்த குதிரை என்பது எண்ணங்கள். எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாடுகளில் இல்லை. நம்ம என்னையோ செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு வீட்டில் சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள், வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள் எல்லா திசைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒருங்கிணைத்து பண்ணணும். அதை தான் அவர்கள் சொல்லுங்க. ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் கூறியது போல், நமது குண்டலினி சக்தி மேல் எழும்பும் பொழுது நிகழ்காலத்தில் இருப்போம், எண்ணங்கள் அற்ற நிலையில் இருப்போம். அதனால் மனசாந்தி அமைவும், அதனால் இங்கே உள் அமைதி கிடைக்கும் போது உலக அமைதியும் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு நன்றி. உலகம் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இதை கொடுக்க முடியும்? ஒன்று, அந்த காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அது போய் சேருன்றதும் நம்ம ஒரு கேள்வியாக சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக மக்களை நம்ம எடுத்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஒருத்தவங்க பார்த்தோன்னா ஃப்யூச்சரை நோக்கி எப்படி நம்ம சாதிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2022 அவங்களுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கு, அடுத்த 5 வருட காலத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம், இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். யார் கேட்டாலும் என்னோட குழந்தை அந்த காலத்தில் எப்படி இருக்க போகிறான்றதுக்காக நான் இன்றைக்கி சேர்த்து வைக்கிறேன். அதில் நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பணத்தையும் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் எவ்வளோவுக்கு அதிகமாக கிடைச்சாலும்
முடிந்த உடனே அவங்களுக்கு அமைதி இருக்கா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் என்ன கேள்வி, ஏன்னா இதில் எல்லாருமே இப்போ கவனிச்சிட்டு இருக்காங்க, எல்லா தரத்து மக்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க என்ற போது எல்லாமே கிடைச்சவங்க உண்மையாக ஆனந்தமாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க இதயத்தில் கண்டிப்பாக வைக்கணும். ரெண்டாவது, இன்னொரு சார்ந்த மக்கள், இது வந்து ஃபியூச்சரை பற்றி, அதாவது எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு மக்களுடைய கணிப்பு. இன்னொன்று, கடந்த காலத்தையே நினச்சி உருகிட்டு இருக்காங்க கஷ்டம். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற சமயத்துலேயும் அவங்களுக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லை, உணவு இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சி அதில் இருக்கிற மணி எதுவும் இதனால் ஏற்படுற கடினமான மக்களும் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள பார்த்தீங்கன்னா சோகத்தின் அடிப்படையில் போய் மிகவும் சோர்ந்து போயிடுறாங்க. அவங்களோட இந்த விஷயம் எது அதிகமாக இருக்குதுன்னா பணம், பங்களா, இந்த மாதிரி நிறைய தேவையான மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சோக இது வந்து அவங்கள அழிக்கக்கூடிய நிலைக்கு போகிறாங்க இல்லைங்களா? ஆனால் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், தன்னுடைய எமோஷ்னலாக எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒன்று சோகமாக போயிட்டு இருக்காங்க, இல்லை இந்த பக்கம் ரொம்ப அது ஆனந்தம் சொல்ல முடியாது, அது ரொம்ப ஏதோ ஒன்று தேடிட்டு இதுதான் என்னுடைய த்ரில், இதுதான் என்னுடைய ஒரு ஆனந்தம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது இல்லை அப்படின்றத இப்போ நம்ம இந்த சகஜோகம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்க முடியும். எப்படி அப்படின்னா, கொஞ்சம் மெடிக்கல் ரீதியாக அது உங்களுக்கு சொல்ல முடியும். இடது நாடி அப்படின்றத வந்து லெஃப்ட் சிம்பத்தட்டிக் நரம்பு, வலது நாடியை வந்து அதை பிங்கள நாடி சொல்லுவாங்க, அது ரைட் சிம்பத்தட்டிக் நர்வு. இப்போ நீங்கள் வந்து காலையிலேருந்து இப்போ இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போது எவ்வளோ பதட்டம், எவ்வளோ வேகம், இந்த ப்ரோக்ராம் எப்படி போகும், இப்படி ஒரு வேகமான ஆற்றலோடு உங்களுக்கு வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பண்ணுறோமா, பதட்டம் இது இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன அர்த்தம்னா இந்த வலது நாடி அதிகமாக தூண்டப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுடைய ஈரல் பகுதி வந்து உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிக்கும். மக்களுக்கு நோய் எப்படி உருவாகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா, இந்த பக்கமும் வலது பக்கத்தை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிற இவங்களும் அந்த ஈரல் வந்து உஷ்ணம் அதிகமாகி நோயில் உண்டாகிறாங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டாகிறாங்க. அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் எடுத்தாலும் சோகத்தின் அடிப்படையில் இருக்கும்போதும் ஈரலுடைய அதுலேயும் ஒரு அழுத்தம் ஏற்படுத்தி பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே வந்து நோய்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம்ன்ற கண்டிஷன்ஸில் தான் இப்போதைக்கு இருக்கிற மக்கள் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த வயசில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எந்த வயசு, சின்ன வயசில் பாலை அதாவது அப்பாவும் வேலை செய்கிறாங்க, பால் கொடுக்க முடியாது, ஆயா கிட்ட விட்டுட்டு போகிறாங்க, பால் சரியாக கிடைக்கல, கேட்ட டைமில் கிடைக்கலன்னும் போது உடனே அந்த குழந்தை அழுகிற வேகம், அப்போயா மன அழுத்தம் ஆரம்பிச்சிடுது. கரெக்டா இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க அடுத்த ஒவ்வொரு வயசுலையும் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலயே அழுத்தம் ஏற்படுதா அப்படியா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி. பட் அப்பவே வந்து நம்ம அதை உண்மையாவே ஏற்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இதே மாதிரி தான் எல்லா வயதினரும் இருக்கும். அப்போ மன அழுத்தம்ன்ற இந்த விஷயத்தை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி, அதுவும் பாருங்க, இலவசமாக உலகம் முழுக்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. யார்? ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் இதை கொண்டு வரும் பொழுது 1970 அவர்கள் அனுபவிச்சப்போ அந்த இப்போ புரியும் மாதிரியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடுவில் போகிற ஒரு நாடி, அதாவது சூஷ்மன நாடி அப்படின்வாங்க, பாராசிம்பத்தட்டிக் நரம்பு. ஒரு மனுஷனுக்கு அது எப்போ தூண்டப்படும் அப்படின்னா உறங்கிட்டு இருக்க நிறையில மட்டும்தான். ஒரு 10 நாள் ஒரு மனுஷன் தூங்கலை அப்படின்னா அந்த நரம்பு தூண்டப்படாது. அடுத்த 11ஆம் நாள் எப்படி இருப்பான்? டென்ஷன் ஆயிடுவான், கன்ஃபியூஷனாக இருப்பான், அவன் அடுத்த நிலையில இருக்க மாட்டான், பேலன்ஸ்டாக இருக்க முடியாது. பாருங்க, அந்த டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 40% தான் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகுது. ஆனா இந்த சகஜயோகம் மூலியமா பண்ணும் பொழுது உங்களுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வ் வந்து 100% உங்களுக்கு தூண்டப்படுறது. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 3 நாள் நீங்க தூங்கலனா கூட 10 நிமிடம் யோகா என்பது இணைப்பு, இறைவனோட ஒரு இணைப்பு, அதாவது எங்கேயும் பரவி இருக்கிற ஒரு காஸ்மிக் பவர் கூட ஒரு இணைப்பு. இட்ஸ் த சுப்ரீம் பவர். அது எப்படினாலும் சொல்லலாம். மதங்கள் இதுல வந்து தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை. முழுமையாக கிடைக்கிறது எங்கேயும் பரவி இருக்கிற ஒரு தெய்வீக நுண் கதிர்கள் நம்ம உள்ள இறங்குது. இப்போ ஸ்கல்னு ஒரு போன் இருக்கு, அந்த போன்ல நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஓட்டைகளுக்கு பேரு பிரம்ம ரந்திரம் அப்படின்வாங்க. ரந்திரனா ஓட்டைகள், பிரம்மானா கடவுள். அது இறங்குற ஒரே வழி இந்த வழிதான். அது நீங்க பண்ணும்பொழுது உங்களோட இந்த இடம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய தெய்வீக சக்தி உள்ள இறங்கும் பொழுது ஒவ்வொரு சக்கரங்களும் புனிதம் அடையும். அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பக்கம் வரக்கூடிய நோய்கள் லிவர் ப்ராப்ளம், லிவர்னால ஏற்படுது இல்லைங்களா, அதாவது அழுத்தம்,
ஃபியூச்சரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது பதற்றம், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற சோகம், கஷ்டம், சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகும், இது எல்லாமே நார்மல் ஆகி தானாகவே நீங்க ஒண்ணுமே பண்ணல. இந்த தியானத்தை 10 நிமிஷம் செய்றீங்க டெய்லி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தி, தெய்வீகம் வெளியில இருக்கிறத அப்புறம் பார்க்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக சக்தியை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுவோம். அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சா இந்த குண்டலினி சக்தி மேல ரைஸ் ஆகி போகும்பொழுது ஒவ்வொரு சக்கரங்களையும், அதாவது பவர் சென்டர்ஸ், நம்மளோட எனர்ஜி சென்டர் சொல்றோம், நரம்பு மண்டலம் சொல்லுவோம், அது மெடிக்கலா எல்லாத்துலயும் சொல்லலாம். இது நீங்க மெடிக்கல் சயின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்க எப்படினாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய இது ஓப்பன் ஆகும் பொழுது, அவங்க சொன்ன அந்த சகசிரார சக்கரா விரிவடையும் பொழுது அந்த ஆனந்த நிலைக்கு வந்து அப்பதான் கிடைக்கும். அப்போ என்னன்னா பாஸ்ட பத்தியும் பெருசா பிரச்சனை இல்லை, ஃபியூச்சரை பத்தியும் பிரச்சனை கிடையாது. இந்த இருக்கிற இந்த நிகழ்காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு உணர்வை அங்க அனுபவிப்பாங்க. பிரச்சனைகள் தானாவே குறைய ஆரம்பிக்கும், அவங்களுடைய தேவைகள் தானாவே பூர்த்தியாக ஆரம்பிக்கும். இதற்கு சான்று இத்தனை சகஜோகிகள், பல கோடி சகஜோகிகள் இந்த உலகம் முழுக்க இருக்கிறாங்க. எல்லாருடைய ஒரு சான்று தான் இதுதான். வரவேற்கத்தக்க விஷயம். நாங்கள் இப்போ இன்று மிக விரைவாக இயங்கிக் கொண்டு இருக்கின்ற உலகம், the universe is moving very fast. அப்போ மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தங்களை மிக விரைவாக ஈடுபடுத்தி கொண்டு, எவ்ரிபடி ஃபேஸ் வெரி பிஸி, வெரி டைட் ஷெட்யூல், பிஸி. அப்போ அந்த நேரத்தில் எப்படி அவங்களுக்கு இந்த இப்போ நாங்கள் இதில் பகிர்கின்ற இந்த விடயம், இந்த சிந்தனை அல்ல இந்த செய்தி அவங்களை அடைகிறது, எப்படி அவர்களை நாங்கள் அப்ரோச் பண்ணலாம், எப்படி நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்குது, எப்படி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. என்ன விரைவாக போகின்றவர்களுக்கு இதை சிந்திப்பதற்கு எவ்வாறு என்ன மாதிரியான ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறீர்கள்? What I'm trying to say is the fast moving people, always busy with tight schedule. How this message, what we were talking, this message, which process you can able to share with them to receive, because they don't have time to listen. But they are the people really want to listen this one, but they don't have the time. But how in a very, very short time or very quickly you can seedling the stuff in their mindset? Well, if you talk about the fast-paced life, Sahaja Yoga meditation is the best way, because Sahaja Yoga meditation, you get your self-realization in seconds. Is just as my another friend said, that you need to have a pure desire. That's the only thing that is needed. That's right. There's nothing else that is needed. You just need to be a human being, as we all are. And the other thing is that you need to have a pure desire. And in this busy life, if Sahaja Yoga people can accept and do, that is the best thing that can happen, because we all are live examples how our lives have changed. Everybody is successful in their own sphere of life, and they're all doing very good. And in the fast-paced life, I think Sahaja Yoga is the best way to go through it. Yeah, absolutely correct. And but beyond that, yes, if anybody knows, if a person received the Sahaja Yoga's message in his mind or in his ear or in his heart, or his or her, so then they are ready to commit themselves to. But my question is, it's like as a train, fast moving people, how the message you spread, which way they can easily pick up that? We have this for the fast people, we have this online, it's called online Zoom. Yeah, online program. So we give this our program schedule, and the people connect in this program. And this is the fast, and the internet is the new generation, the internet is very fast. And they come in our program, in our center. We have the center, and they follow us. It's by telephone, by internet, email address, and they connect us, and we tell them which date we have this program, and they come. We had more young generation in Germany. They now follow through internet this program. Good. Yes. I'll just compliment what she was saying. So everyone, I think you are fast or you are slow, as a human, we all understand love and we all understand peace. These are things which we all say in a daily life.
But most of the humans have not actually felt it. Hmm. And they look for it more. So even if you are going through a fast pace, there is a moment in your life when you are in crisis. There's a moment in your life when you don't know where to go. I think that will be the moment they need to look what they're looking for. When they will look for that, automatically Sahaja Yoga comes in. Because without having the connection with your being, you can't connect with your heart or with the love which is inside. Because we all are looking outside, right? Once you get it inside, then you can't leave it because you know the fruits out of it. So I feel the answer to your question is, if someone who is moving fast, gaining all the material, the day you feel the crisis that inside you're not happy, you have everything, but you don't have actually what actually matters. That will be the moment they will look for it. ஒரு மிகச்சிறந்த கேள்வியை கேட்டீர்கள். சகஜயோகத்தின் பலன்களை எப்படி அறிந்து கொள்வது என்று. இது என்னுடைய வாழ்க்கையே அதற்கு ஒரு உதாரணம். 1995 நான் உலகத்தின் உச்சியில் இருந்தேன். 1998 உலகத்தின் கீழே இருந்தேன். 3 வருடத்தில் எல்லாமே மாறிவிட்டது. தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய மனைவி தான் என்னை சகஜயோகத்தில் இணைத்தார்கள். நானும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேறு வழி இல்லை. ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன், டூ மச். I know the value of Sahaja Yoga because I came in a very difficult time. I was on the streets. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. டெய்லி படிச்சு இன்றைக்கி அந்த கேஸ் சால்வ் ஆகணும், இந்த கேஸ் சால்வ் ஆகணும், இப்படி தான் என்னுடைய எண்ணங்கள்லேயே இருந்தது. காலை மாலை நான் எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டே இருந்தேன். வேறு வழி இல்லை. எனக்கு ஒரு ஓரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டேன். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ராப்ளங்களும் முழுவதுமாக சரியாகி இன்று எனக்கு என்ன வேண்டிக் கொள்வது என்பது தெரியவில்லை. நான் இந்தியா நல்லாக இருக்க வேண்டும், ஸ்ரீலங்காவின் எக்கானமி இம்ப்ரூவ் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகஜயோகம் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் there is no failure. நான் 2 வருஷமாக சகஜயோகா பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பலன் இல்லை. எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மிராக்கிள் ஏற்பட்டிருக்கு. மனசில் எப்போதும் சந்தோஷம் இருக்குது. சந்தோஷம், பக்தினா என்ன அர்த்தங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஸ்ரீ மாதாஜிக்கு, சகஜயோகாவுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். எஸ். So as she was saying that until you come to a crisis, you don't really sometimes understand. So like many youngsters my age right now, who are, let's say, many of them are IT professionals in India, and in many other Asian countries there. So they are working basically on US time. So in the morning they are sleeping and in the night they are waking up. So, and normally every other time people think that meditation has to be done only at a specific time. But that is the advantage of Sahaja Yoga, that there is no specific time. Of course, if you do it at a early morning, everything is good. But you don't have to. Let's say you are about to start a call, a very important call, and you are feeling a bit nervous. Just 2 minutes you meditate, all nervousness will be gone. So 2 minutes I think everyone can give for themselves, especially when it makes them more efficient. So now they are fast paced, but are they truly efficient in what they are doing? But when they meditate, that efficiency increases. So they're not really slowing down, but they are now more relaxed. It's like you're not driving the train anymore, you're just sitting in it, being carried, without really, you're not really trying to control everything. Everything is in control on its own. சார் இதில் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். ஐ எம் டாக்டர் பாஸ்கரன் ஃப்ரம் பாண்டிச்சேரி, ஃப்ரம் இந்தியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிடம், அந்த கிரைசிஸ் வர அந்த நிமிடம் விட அந்த பியூர் டிசையர் இருந்தது அப்படின்னா அவங்க எங்கேயும் தேடி போக வேணாம். உண்மையாக உங்களுக்குள்ள அந்த அன்பு, அதாவது அந்த சீக்கிங், என்ன எனக்கு இறை தொடர்பு வேணும், அதாவது எனக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை ரூட்லேருந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கோ எங்கே இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு அது கிடைக்கும். இன்னும் ஒரு விஷயம் நான் இந்த மக்களுக்காக சொல்கிறேன், மக்கள் எல்லாரும் அனைவருக்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இன்னும் வேகமாக சேர்றதுக்கு மக்களுடைய நிச்சயமாக அவங்களுடைய கோஆப்ரேஷன் நிச்சயமாக தேவை. அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
ஒரு பெருத்த இடத்துல இருக்கும் பொழுது, எக்ஸாம்பிள் ஒரு சீஃப் மினிஸ்டர், அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு எஜுகேஷன் டைரக்டர், எஜுகேஷன், ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மிகுந்தான ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இது முன்னுமையாக இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு உணர்ந்த நிச்சயமாக விரைவாக கிடைக்கும். மீன்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு எப்படி நாங்கள் வந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. மேபி இட் மேபி மேக்ஸிமம் ஸ்பான்டேனியஸ், பிகாஸ் திஸ் இஸ் வாஸ், இதுதான் எங்கேயும் பரவி இருக்கிற தெய்வீக நுண் கதிர்களினால் கோர்க்கப்படுகிறோம். நான் எங்களுக்கு தெரியாது, இப்போ இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு தெரியாது. நிச்சயமா தீதி அவங்க மட்டும்தான், ரமணி தீதி தான் இன்னைக்கு வந்து வரதா இருந்தது. நாங்கள் சாதாரணமாக தான் கிளம்பி வந்தோம். ஆனால் இப்படி உட்காந்து நம்ம பேசுவோம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை, யாருமே நினச்சி பார்க்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு இந்த இணைப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னா, மக்கள் யாரோ சிலர், அது ஒருத்தராக இருக்கலாம், அது 1000 பேராக இருக்கலாம், அந்த சிலர் தேவைப்பட்டதுனால இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். நாங்கள் கேட்கல இப்போ கொடுக்குறோம், ஆனால் கொடுக்குற ஆசை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா வாங்கணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்கு. இருந்தா இதுல பல கோடி பேர் இருந்தாலும் அது 1000 பேர் நிச்சயமா இல்ல 10 பேர் தான் நிச்சயமா இருந்தா அவங்களுக்கு அது போய் சேர்ந்துரும். அதனால இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் விஷயம், that they definitely will get in that such a way if the truth is very clear with them. நான் மலேசியாவிலிருந்து வருகின்றேன். எனது ஒப்பீனியனை நான் சிலது நேரம் பரிமாறுகிறேன். முதலில் நம்ம ஒரு சுய பரிசோதனை பண்ணி ஆகணும். சுய பரிசோதனை பண்ணுறதுனால தான், சுய பரிசோதனை பண்ணணுமாக்கா நம்மளுக்கு வந்து ஆத்மீக விழிப்புணர்ச்சி, ஆத்மீக விழிப்புணர்ச்சி கிடைக்கிறதுனால நமக்குள்ள ஒரு சுய பரிசோதனை ஏற்படும். இந்த சுய பரிசோதனைன்றது வந்து நமக்குள்ள இருக்கிற பிழைகளை நம்மளுக்கு தெரியப்பட்டு வரும். அப்போ அந்த பிழைகளை தெரியப்பட்டு வர்றதுனால நம்ம அந்த பிழைகளை எப்படி திருத்தி கொள்றது, அதுக்கு உண்டான வழிமுறை நம்ம தேட ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும், மன கஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனையில் இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன செய்யணும், ஒரு அமைதியான ஒரு சாந்த நிலைக்கு வர வேண்டும். இப்போ சாஜயோகா என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி என்ன சொல்கிறாங்கனாக்கா, முதலில் உங்கள் யோக ஞானத்தை பெறுங்கள். யோக ஞானத்தை பெற்ற மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த தூய ஞானம் வரும். அந்த மனக்குழப்பம் மன ஸ்ட்ரெஸ் இதுலேருந்து எப்படி விடுபடுறது, ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு மனிதன் அவனை பற்றி, தன்னை பற்றி அவனுக்குள்ள அவனை அறிய முடியும். அவனை அறிஞ்சால் மட்டும்தான் அவனுக்குள்ள அன்பு வரும், ஒரு அன்பு ஏற்படும். அப்போ அந்த அன்பு ஏற்படுறதுனால அந்த ஒரு மனிதன் என்ன செய்வார், ஒரு சுயநலம் இல்லாத, நானும் வாழணும் மற்றவர்களும் வாழணும், அந்த ஒரு கோட்பாட்டுக்கு வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் போது அப்போ நம்ம ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, யாம் பெற வையகம் பெருகவே வையகம்ன்றது, யாம் பெற்ற இன்பம் பெருகவே வையகம். அந்த ஒரு பாலிசி நமக்குள்ள கொண்டு வரணும். அப்போ அது கொண்டு வர்றதுனால எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் வாழணும், எல்லாத்துக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும்னு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இறைவன் வந்து என்ன பண்ணுவார், நம்மளோட டிசையரை பார்க்குறாரு. இறைவன் வந்து நம்மளோட டிசையரை பார்க்குறாரு, நம்மளோட தூய விருப்பத்தை பார்க்குறாரு. அந்த விருப்பம் தூய்மையாக இருக்குதா, அந்த விருப்பம் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்குறத வந்து அவர் நிறைவேற்றுறாரு. நான் இதில் எப்படி வந்தேன் என்றால், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோட லைஃப்பில் பர்சனலி அண்ட் ஆல்சோ வென் எவர் ஐ ஒர்க் தேர் ஆல்சோ ஐ ஹேட் லாட் ஆஃப் டென்ஷன். ஸோ நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணோம், நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த மாதிரி கேள்வி வரும்போது கடவுளை தேட தொடங்கினேன். கோவிலுக்கு போவேன், அங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, எங்கே போனாலும் எனக்கு சந்தோஷமே இருக்காது. அப்போ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவள் சொன்னா, நீ இந்த மெடிடேஷன் பண்ணு, உனக்கு நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும்னு. ஸோ அந்த சென்டருக்கு போனேன். நீங்கள் கேட்டீங்க இல்லையா எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு, இந்த என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்குது. அப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி. அப்போ அவகிட்ட போய் சொல்லுவோம், நீ இந்த டென்ஷனில் இருக்கு, இவ்வளோ டென்ஷன், இவ்வளோ ப்ரெஷர், இட் இஸ் நாட் குட் ஃபார் யர் ஹெல்த் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேடி சொல்லி நான் அதை புரிஞ்சுண்டு நான் பண்ண தொடங்கினேன்னா எனக்கு ரொம்பவே என்லைட்டன்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடச்சிது எனக்கு. அதாவது பிரகாசம், அதாவது நம்ம வந்து ஒரு இருட்டு அறையில் பாம்பை பிடிச்சுட்டு இருப்போம், ஆனால் அது வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது கயிறுன்னு, ஆனால் லைட் ஆன் பண்ணோன்னா அது வந்து பாம்புன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அது மாதிரி எனக்கு நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு அந்த
இந்த என்லைட்டன்மெண்ட் கிடச்ச உடனே, இந்த சஹஜயோகா மெடிடேஷனில் வந்த உடனே என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிய சொல்லி அவர் சொன்ன மாதிரி இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலைமை வந்து என்னோட எல்லா ப்ராப்ளம் ஆல்சோ வென் ஐ மெடிடேட் ஒன் பை ஒன் இட் காட் சால்வ்டு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சதுனால எனக்கு எப்போவுமே ஒரு விருப்பம், யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா முதல்ல அவளை போய் அப்ரோச் பண்ணி I will tell them, because I see somebody suffering in front of me, I cannot see that. ஸோ நான் அங்கே போய் சொன்ன உடனே அவளும் இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட், நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க இதில் வந்து. நாங்கள் அதே மாதிரி ரமணி மேடம் வந்து ஜூம் ஆன்லைனில் ஸ்ரீலங்காக்காக ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணி இவங்க லீட்ஸில் அட்வர்டைஸ் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணி, நிறைய பேர் ஒரு 20-30 பேர் இருக்காங்க ஸ்ரீலங்காலேயே. ஸோ அவங்களுக்காக பர்சனலாக நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணான்னு இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. ஸோ இதுதான் எனக்கு சொல்லமா இருந்தது. தேங்க்யூ. I would like to talk about people of my age. Like we haven't reached any situation like we work. We're still learning, right? So like in perspective of Sahaja, like people of my age, they get distracted very easily. You give them some idea of something and they'll be distracted. And also like because of the stress which education brings in them, they usually fall into bad company and ruin all of their life. So like Sahaja basically brings a discipline thing in you. And so like that disciplines, it lasts long life, lasts long. And that is why like when you grow up, like be an adult, then you find things getting easier for you. And that is why like you don't have to be more stressful. Like he said before getting into a meeting, if you're nervous, you sit for meditation. Like so if it is given to you from a young age, it is like very beneficial for you. That's right. Okay, we can keep on talking. நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளலாம். கொஞ்சம் இதில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக நான் அநேகமான உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு வகையான கையை இப்படி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுடைய இந்த ஒரு ப்ரோசஸில் ஒரு வகையான இருக்கை முறையா, அல்லது இதை பற்றி சற்று கூற முடியுமா? நான் மதனா, மும்பையிலிருந்து வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த தியானத்தை பற்றி நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த ஏன் இவ்வாறு கையை இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது. நாம் ஒரு குழந்தை அம்மாவிடம் வந்து தா என்று கேட்கிறது அல்லவா, அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய தாயிடம் எனக்கு தா அம்மா என்று கேட்கிறோம். நாங்கள் எந்த முத்திரையையும் பயன்படுத்துவதில்லை, 5 விரல்களையும் உபயோகிக்கிறோம். ஏன் என்றால் நம்முடைய 5 விரல்களும் நம்முடைய உடம்பில் உள்ள எல்லா சக்கரங்களை அது பிரதிபலிக்கிறது. எவ்வாறு நம்முடைய உடம்பில் நம்முடைய அலைபேசியில் மொபைலில் நமக்கு சிம் கார்டு போட்டாலும் நாம் அதற்கு ரீசார்ஜ் பண்ணினால்தான் நாம் யாரிடம் பேச முடியும். அதே மாதிரி நம் உடம்பிலும் ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா நம்முடைய ஹிருதயத்துக்குள் இருக்கிறது. நாம் ஆத்மாவை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நாம் உடம்பை பற்றியே கவலைப்படுகிறோம். உடம்புக்கான சௌரியங்களை பற்றி பார்க்கிறோம். ஆத்மாவை பற்றி நினைத்து பார்ப்பதே இல்லை. ஆத்மாவும் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறது. இந்த சாதகர் எப்பொழுது நம் மீது கவனத்தை செலுத்துவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பழைய எத்தனையோ ஜென்மங்கள் மூலமாக நம்முடைய குண்டலினி தாய் எப்படி ஒரு சாதகருடைய உடம்புக்குள் வருகிறார் என்றால், அந்த குழந்தை தாயின் கருவில் இருக்கும் பொழுது 3 மாதத்தில் அந்த குழந்தையினுடைய தலை வழியாக இந்த குண்டலினி சக்தி இறங்கி மூலாதாரத்தில் உள்ள ஒரு முக்கோண எலும்புக்குள் உறைந்து இருக்கிறது. அது அந்த குழந்தை சில நாட்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உச்சி குழி துடித்து கொண்டிருக்கும், பல்சேட்டிங் என்று சொல்வார்கள். அது கொஞ்ச நாள் ஆன உடனே அது கால்சிஃபிகேஷன் ஆகி நம்முடைய எலும்பு கடினமாகி மூடுகிறது. அந்த இணைப்பை தான் நாம் இப்பொழுது திருப்பி கொண்டு வரப்போகிறோம். இதுதான் இந்த சகஜ யோகம். பாக்கி யோகங்களுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நம்முடைய எந்த இடத்தின் வழியாக நம்முடைய இறைவன் சக்தி உள்ள போனதோ அதே இடத்தை நாம் திரும்பவும் திறந்து இறைவனுடன் தொடர்பு கொள்கிறோம். எவ்வாறு நம்முடைய மொபைலில் ரீசார்ஜ் பண்ணினால்தான் நாம் மற்றவரிடம் பேச முடிகிறதோ, அதே மாதிரி நம்முடைய கனெக்ஷன், நம்முடைய தொடர்பு இறைவனுடன் வந்தால்தான் நாம் இறைவனிடம் பேசுவது எல்லாம் இறைவனுக்கு போய் சேரும். நாம் என்ன வேண்டுகிறோமோ அது நமக்கு கிடைக்கும். அதுதான் ஒன்னொன்று. அப்பொழுதும் நாம் எப்பொழுதும் நம் ஆனந்தம் வெளியில் இருக்கிறது என்று தேடுகிறோம். ஆனால் ஆனந்தம் நமக்குள் இருக்கிறது. நாம் அதை புரிவதில்லை. நாம் எங்கெங்கோ தேடுகிறோம். நமக்குள்ளே தான் இருக்கிறது ஆனந்தம். நமக்குள்ளே தான் இருக்கிறது திருப்தி. நமக்குள் திருப்தி மிகவும் எளிதாக கிடைப்பதில்லை. நாம் முதலில் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். பிறகு ஸ்கூட்டருக்கு போவோம். அப்புறம் கார் வாங்கலாம்னு நினைப்போம். அப்புறம் எஸ்யூவி வாங்கலாம்னு நினைப்போம். அப்புறம் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம்னு நினைப்போம். அப்புறம் ஒரு பங்களா வாங்கலாம்னு நினைப்போம். அப்புறம் 4 பங்களா வாங்கி வடை கூடலாம்னு நினைப்போம், இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆசைகள் அளவே இல்லாதது. ஆனால் இந்த சகஜயோகத்துக்கு வந்தாக்க நம்முடைய 3வது சக்கரம் மணிப்பூரகம் என்று சொல்லப்படும் மணிப்பூரக சக்கரம்
நம்முடைய அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இந்த ஆசைகள் எல்லாம் போய் நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். இது ஒரு பெரிய முக்கியமான இது. அப்புறம் ஆத்மா வந்து இருட்டில் இருக்கிறது. அவர்கள் சொன்னார் போல் நாம் பாம்பை பிடித்து கொண்டு கயிறு கயிறு என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய ஆத்மா வெளிச்சத்துக்கு வரும்பொழுது நாம் செய்யும் தவறுகள் எல்லாமே நமக்கு புலப்படுகிறது. நாம் தெரிந்து கொள்கிறோம், அந்த தவற்றை திருத்திக் கொள்கிறோம். அப்புறம் இந்த நாங்கள் வந்து மும்பையில் ஜெயில் என்று சொல்லப்படும் சிறை கைதிகளுக்கெல்லாம் சென்று நாங்கள் ஆத்ம ஞானம் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இப்பொழுது உணர்ந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் இருட்டில் இருந்தோம், எங்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை எங்களை கொண்டு வந்தீர்கள், எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் செய்யும் தவறுகள் தெரிகிறது, நாங்கள் இனிமேல் எங்களை திருத்திக் கொள்வோம், நாங்கள் திரும்பி இந்த ஜெயிலுக்கு வரமாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் இப்போ ஒரு ஆன்மீக சம்பந்தமானது. இப்போ உலகத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் பல்வேறு வகையான மத பின்பற்றுகைகள் இருக்கிறது. இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம், வெவ்வேறு பல வகையான மத ரிலீஜியஸ். தேர் ஆர் சோ மெனி ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் இன் த யூனிவர்ஸ். இப்போ நாங்கள் இதில் செய்ய நாங்கள் பயிற்று இதில் பேசிக்கொள்ளுகின்ற விடயம் ஒரு இந்து மதத்தை பின்பற்றுகையாக வந்து இருக்கின்றதா, அல்லது இதுக்கு ஒரு அதாவது மத இறுக்கம்ன்றது இஸ் தேர் எனி லிமிடேஷன் ஃபார் த பர்டிகுலர் religious people can only follow this? So how this can you explain that one? இதனுடைய இந்த விடம் இந்த மதத்தை சார்ந்தவர்களும் பின்பற்ற முடியுமா, அல்லது இது ஒரு நாங்கள் ஒரு இந்து மத பின்னணியிலே தான் இந்த தியான முறைமைகளை நான் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறதா? ஸோ இந்த மதங்கள், அவதாரங்கள் உலகத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தவர்கள். ஸோ இந்த உலகம் தோன்றி மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வந்தது. ஸோ வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு அவதாரங்கள் வந்தார்கள் மனிதனை முன்னேற்றுவதற்கு. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் வந்த அவதாரங்களை பின்பற்றியவர்கள், அந்த அவதாரங்கள் போன பின்பு என்ன நடந்தது என்றால் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு சமயம் என்று பெயர் கொடுத்தார்கள். அவ்வாறு வந்ததுதான் எல்லா சமயங்களும். ஆனால் அந்த எல்லா சமயங்களினுடைய அந்த சாரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் எல்லா சமயங்களும் ஒரே தத்துவத்தை தான் சொல்கிறது. அதேபோல் இந்த சயோகாவிலும் சயோகா அந்த தத்துவத்தை எமது வாழ்வோடு எமது இருப்போடு தொடர்பு படுத்தி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. எனவே இந்த சயோகாவில் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின், ஆத்ம விழிப்புணர்வு என்றால் என்ன என்றால் எமது மனித விழிப்புணர்வில் இருந்து எமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்ற ஒரு விழிப்புணர்வுக்கு நாம் போய் நாம் ஒரு தூய ஆத்மா, அந்த சக்தியின் ஒரு துளி அங்கம், அதை நாம் பிரதிபலிக்கிறோம் என்ற அந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டால் எல்லா சமயங்களும் ஒரே சாரத்தை கொண்டது என்றதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்வோம். இது நாங்கள் யாரும் சொல்லி கேட்பதில்லை, இது எங்களுக்கு புரிந்து கொள்கிறது. அதாவது ஒரு உதாரணமாக நாம் சொல்லலாம், ஒரு இருட்டறையில் ஒரு கயிறு இருக்கிறது. ஒருவருக்கு அது கயிறோ பாம்போ என்று தெரியாது, கன்ஃபியூஷன் இருக்குந்தானே. ஆனால் தொட்டு பார்க்க பயம். என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் லைட்டை போடுவோம், வெளிச்சத்தை போடுவோம், அவருக்கு பாம்பா கயிறாண்டு தெரிந்து விடுகிறது. அதே போலத்தான் நாம் இங்கு மதங்களை நாம் விவாதிப்பதில்லை. எமது உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த அறிவு, அந்த ஞானம், ஒளி என்று சொல்வது, என்லைட்டன்மென்ட் என்று சொல்வது, அந்த அறிவு எமக்கு, அந்த ஆத்மா, நாங்கள் எல்லோரும் ஆத்மா என்ற அந்த ஆத்ம ஞானம் வந்து விட்ட பிறகு எமக்கு அந்த மதங்களின் சாரம், உண்மையான சாரம் நமக்கு புரிகிறது. அதில் உள்ள பிழையான, எவ்வாறு மனுஷன் அதை பிழையாக கொண்டு போனான் என்றதும் நமக்கு நன்றாக விளங்குகிறது. அப்போ அந்த நிலையில், அந்த அறிவு நிலையில் நாம் மிக தெளிவாக அதை விளங்கிக் கொள்கிறோம்.
எனவே அந்த வேறுபாடுகள், பிரச்சனைகள், வெறுப்பு, ஒவ்வொரு மதம் என்று சொல்லி நாம் வெறுப்பது எல்லாமே விட்டு போகிறது. ஸோ சகயோகா சொல்லப்போனால் எமது உள் மதம் என்று நாங்கள் சொல்லலாம். எல்லா மதங்களினுடைய சாரம், எல்லா அவதாரங்களின் உண்மையான அவர்கள் ஏன் வந்தார்கள், அவர்கள் எம்மை முன்னேற்ற வந்தார்கள், எமக்கு ஆத்ம ஞானத்தை அறிவை தர வந்தார்கள், எம்மை நன்றாக வழிநடத்த வந்தார்கள் என்ற அந்த தத்துவங்கள் எல்லாமே எமக்கு தானாகவே புரிகிறது. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.